ஹாய் விவர்ஸ், நியூமராலஜி பேஸ்டில் ஐபிஎல்லுடைய எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 59வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் ராஜஸ்தான் ராயல்ஸும் பஞ்சாப் கிங்ஸும் மோதுறாங்க. மே 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி மத்தியானம் 3:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் அதிக ரன்ஸ் அடிப்பாங்க, யார் அதிக விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது, யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, யாரை கேப்டன் வைஸ் கேப்டன் போடலான்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோ பார்க்கலாம். நேற்று மேட்ச் ஆர்சிபி மேட்ச் பார்த்திங்கன்னா மழையில் நடக்காமல் போச்சு. ஸோ இன்றைக்கி மேட்ச்லேயும் பார்த்திங்கன்னா ரெயினுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னு தெரில. இப்போ ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஆர்ஆர் வெர்சஸ் பிபிகேஎஸ் 18ஆம் தேதி நடக்குது. 9-5 காம்பினேஷன், அதாவது செவ்வாயும் புதனும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கல. ஃபஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆர்ஆர் டீமில் பார்த்தோம்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்கிட்ட ஒரு 30 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓரளவு ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அடுத்த வைபவ் சூரியவன்சி அவர்கிட்ட 25 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக குர்னால் சிங் ரத்தோர் அப்படின்ட்டு ஒரு பிளேயர் சொல்கிறாங்க இன்றைக்கி டீமில் வருவார்னு. அவர் அப்படி வரும் பட்சத்தில் அவர் இன்றைக்கி நல்லா இருக்குது. அவர் பேட்டிங் வந்தாலும் நல்ல ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 30+ ரன்ஸ் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக த்ருவ் ஜூரல்கிட்ட ஒரு 25 to 30 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்தா ரியான் பராக் ஒரு 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சிம்ரன் ஹெட்மயர் இந்த வருஷம் எந்த மேட்ச்சுமே ஒரு சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே இல்லை. இந்த மேட்ச்சில் அந்த மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. அவர்கிட்ட 30+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்தா வனிண்டா ஹசரங்கா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தா டுசர் தேஷ்பாண்டே 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகாஷ் மத்தல் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மகேஷ் தீக்ஷனா ஒரு விக்கெட் எடுப்பார், இல்லை எடுக்காமல் கூட போகலாம். ஒரு அதிகப்படியான விக்கெட்ஸ்லாம் எடுத்துட மாட்டார். அடுத்ததாக ஃபசல் ஃபரூக்கி இவருக்கு நல்லா இருக்குது. ஒரு 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த ஃபரூக்கி பார்த்தோம்னா இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட விக்கெட் எடுக்கவே இல்லை. என்ன தான் அவருக்கு நாள் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாட்டி சரி விக்கெட் எடுக்க மாட்டார். சுத்தமான ஒரு ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்காருன்னு சொல்லணும். ஸோ எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பஞ்சாப் கிங்ஸ் பிபிகேஎஸில் பார்த்தோம்னா பிரியன் சாரியா இந்த மேட்ச்சும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. அவர்கிட்ட 30+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பிரப் சிம்ரான் சிங் ஒரு 25 to 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பந்தோடனே கூட அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பிரப் சிம்ரான் சிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்றைக்குமே சரியாக வந்தது கிடையாது. டேட்டா ராங்காக இருக்கலாம். ஸோ எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கங்க. ஏன்னா நம்ம விளாட மாட்டார் சொன்ன அன்றைக்கி அவர் விளாண்டுருப்பார், விளாடுவார் சொன்ன அன்றைக்கி இயர்லேயே பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிருப்பார். ஸோ என்னங்கிறத பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு 30 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஜாஸ் இங்கிலீஷ் சூப்பராக வந்திருக்கும், எக்ஸலண்ட்டாக கூட இருக்குன்னு சொல்லலாம். பேட்டிங் வந்தார்னா கண்டிப்பாக 30+ ரன்ஸ் அடிப்பார். இங்கிலீஷ் வரமாட்டார், டீமில் இருக்க மாட்டார்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் நான் எடுத்த ப்ராபபிள் 11 பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் இருந்தார். ஸோ அவருக்கான ப்ரெடிக்ஷன் எடுத்திருக்கேன். அப்படி இவர் இல்லாத பட்சத்தில் நம்ம யார் இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வராங்களோ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் டெலிகிராம் சேனலில் சொல்கிறேன். டெலிகிராம் சேனலில் யார் ஒன்று ஜாயின் பண்ணாமல் வந்ததுன்னா டெலிகிராம் சேனலில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நேகல் வதேராட்ட ஒரு 30 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக சசங் சிங் கண்டிப்பாக பேட்டிங் வரும் வயசில் ஒரு 30+ ரன்ஸ் அடிப்பார், நல்லா விளையாண்டுட்டு போவார். அடுத்தது மார்க்கோ ஜான்சன் 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மார்க்கோ ஜான்சன் இல்லைன்னா சொல்லிடாதீங்க. நேற்று பார்த்தீங்கன்னா வந்துட்டார் மார்க்கோ ஜான்சன். ஸோ கண்டிப்பாக 11ல் இருப்பார். அடுத்தது அசமட்டுல்லா ஓமர்சாய் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஹர்ப்ரீத் பிரார் அவரும் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஹர்ஷ்தீப் சிங் இந்த மேட்சும் அதிகப்படியான விக்கெட்ஸ் பிபிகேஎஸில் ஹர்ஷ்தீப் சிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஹர்ஷ்தீப் சிங்கிட்ட 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் யஸ்வேந்திரா சாகல் அவரும் பார்த்திங்கன்னா 2 விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்குது. ஹர்ஷ்தீப் சிங்கு, யஸ்வேந்திரா சாகல், மார்க்கோ ஜான்சன் 3 பேருக்குமே பார்த்தோம்னா பிபிகே சைடில் பவுலிங் நல்லா இருக்குது. இவங்க 3 பேரும் நல்ல விக்கெட்ஸ் எடுப்பாங்க. அசமட்டுல்லா ஓமர்சாய், ஹர்ப்ரீத் பிரார் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்கலாம், இல்லை எடுக்காமல் கூட போகலாம். அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தோம்னா ஷேவியர் பார்ட்லெட்டு அவர் ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. இவரும் பார்த்திங்கன்னா அந்த அசமட்டுல்லா ஓமர்சாய், ஹர்ப்ரீத் பிரார் மாதிரி தான் ஒரு விக்கெட் எடுக்கலாம், எடுக்காமல் போகலாம். ஆனால் ஹர்ஷ்தீப் சிங், சாகல், அப்புறம் மார்க்கோ ஜான்சன் இவங்க 3 பேரும் அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் பிபிகேஸில் இருக்குது. இப்போது பஞ்சாப் கிங்ஸ் பிபிகேஸ்லையும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆர்ஆர்லையும் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், த்ருவ் ஜூரல், ரியான் பராக், சிம்ரான் ஹெட்மயர், டுசர் தேஷ்பாண்டே, ஃபசல் ஃபரூக்கி, பிரியன் சாரியா, ஸ்ரேயாஸ் ஐயர், சசங் சிங், மார்க்கோ ஜான்சன், ஹர்ஷ்தீப் சிங், யஸ்வேந்திரா சாகல் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ த்ருவ் ஜூரல், வைபவ் சூரியவன்சி, வனிண்டா ஹசரங்கா, பிரப் சிம்ரான் சிங், நேகல் வதேரா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா
ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. நான் இங்கிலீஷ் மட்டும் சொல்லலை, இந்த டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸில் சொல்லலை, ட்ரீம் டீம்லேயும் கொடுக்கல. ஏன்னா இங்கிலீஷ்க்கு வந்து நல்லாவே வந்திருக்கு, எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. அவர் கண்டிப்பாக 11ஸில் வந்தார்னா நீங்கள் கண்டிப்பாக அவரை வந்து உள்ளே எடுத்துக்கலாம், டீமில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எப்படின்னு பார்த்துக்கங்க. ஏன்னா அவர் இருக்க மாட்டார்னு சொல்கிறாங்க, ஸோ அதனால் வந்து சொல்லலை. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எப்படின்னு வந்து பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த ப்ரெடிஷனுங்கிறது இந்த 22 பிளேயர்ஸை மட்டும் வச்சு எடுத்த ப்ரெடிஷன் தான். இதில் சேஞ்ச் வரும் பட்சத்தில் இதோடைய அக்யூரஸிங்கிறது கம்மியாக இருக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படின்னு வந்து பார்த்துக்கங்க, சொல்கிறத வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கங்க. அப்புறம் கமெண்டில் வந்து இந்த பிளேயர் இல்லை, இவர் வந்து இன்றைக்கி வராரு அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்து சொல்லுவீங்க. அப்படி நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணி ஒரு யூஸ் இல்லை, திருப்பி வீடியோ வந்து ரிட்டர்ன் போடலாம் வந்து முடியாது. ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, எனக்கு எல்லாமே தெரியும். இப்போ நான் ஒரு ப்ராபல் 11 எடுத்தேன்னா நான் அதை வச்சு தான் போக முடியும். இப்போ இவங்க வர்றாங்க அவங்க வராங்க சொல்லிட்டு நம்ம மாற்றி மாற்றி வந்து பண்ண முடியாது. எப்படி இருந்தாலும் அந்த 12 பிளேயர் தான் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம். ஏன்னா ஸோ அப்படி யாரும் புதுசாக வந்தால் ஒன்றும் பிரச்சனை, நான் டெலகிராம் சேனலில் சொல்ல போகிறேன். நிறைய நாள் வந்து பார்த்துருப்பீங்க. புதுசாக யார் வந்தாலுமே அவங்களுக்கு எப்படி இருக்குது, அவங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் வந்து டெலகிராம் சேனலில் வந்து போட்டுருவேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் வந்து இந்த ப்ரெடிக்ஷனை வந்து எடுத்துக்கங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு காமனான ப்ரெடிக்ஷன் தான், அதை வந்து மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிபிகே சைடெலாம் 2 விக்கெட் எடுப்பாங்கன்னு சொல்லியிருப்போம். ஆனால் ஆர்ஆர் சைடில் அந்த கான்ஃபிடென்ட்டாக யார் 2 விக்கெட் எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டோம். ரீசன் என்னென்னா இந்த 9-5 காம்பினேஷன் அதுக்கேற்ற மாதிரி டேட்டா இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிரக அமைப்புகள் இருந்துச்சுன்னா நம்ம அது கிளியராக போகலாம், இவங்க வந்து விக்கெட்ஸ் எடுப்பாங்கன்னு. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம டைமிங்ஸை வச்சு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிலாம் வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா டாஸை பொறுத்து தான் வந்து சொல்ல முடியும். டாஸை பொறுத்து யார் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க, யார் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி இப்போ இதில் நம்ம சொல்லியிருக்க சில பிளேயரை வந்து கழட்டி விடுவோம். நம்ம டீசெண்டாக இருக்குன்னு சொன்னவங்க இல்லை யாராவது சொல்லாமல் விட்டுருப்போம், அவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வருவோம். ஸோ அதெல்லாம் வந்து இருக்குது, அதெல்லாம் வந்து பார்க்கணும். இப்போ புதுசாக வரக்கூடிய ஒரு பவுலர் ஸ்ட்ராங்கானவர் வந்தார்னா நம்ம பேட்ஸ்மேன் ஒருத்தர் ட்ரீம் டீம் கொடுத்துருப்போம், அவரை கூட கழட்டி விடுவோம். ஏன்னா அவருக்கு இவர் வந்து விக்கெட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. அதனால தான் எப்பயுமே சொல்கிறது, இது ஒரு பொதுவான ப்ரெடிக்ஷன் தான். இதை வந்து ஒரு பொதுவாக எடுத்துக்கங்க. நான் டெலகிராம் சேனலில் டாஸ் போட்டதுக்கப்புறம் 3:30 மணிக்கு அப்புறம் வந்து கொடுப்பேன். அதுதான் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டான 11. ஏன்னா ஒரு பிளேயர் கூட வந்து பார்த்திங்கன்னா மேட்ச்சை மாற்றிட்டு போயிடுவாங்க. நம்ம டாப் ஆடுற 3 பேர் நல்லா விளையாடாங்கன்னு சொல்லியிருப்போம், ப்ரெடிக்ஷன் பண்ணியிருப்போம். ஒரு பவுலர் பவரான பவுலர் உள்ளே வருவார், அவர் பார்த்திங்கன்னா அவங்க 3 பேருமே விக்கெட் எடுத்துகிட்டு போயிடுவார். அப்போ ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷனும் கொலாப்ஸ் ஆயிரும், மேட்ச் ப்ரெடிக்ஷனும் கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகிட்டு போயிடும். ஸோ அதனால தான் வந்து எப்போயுமே வந்து நம்ம இதில் ஒரு பொதுவான ப்ரெடிக்ஷன் தான் வந்து சொல்கிறோம். இப்போ புதுசாக யாராச்சும் பிளேயர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க டாஸ் போட்டதுக்கப்புறம். ஸோ அவங்களுக்குலாம் எப்படி இருக்குது கிரக அமைப்புகள்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக அந்த 11 பேர் யார் ட்ரீம் டீமில் வருவாங்கன்னு வந்து நம்ம வந்து கொடுப்போம். அதில் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ஒரு 8 to 9 பிளேயர்ஸ் வந்து ட்ரீம் டீம் வந்து வந்துருவாங்க. ஒரு சில நாள் வந்து மிஸ் ஆகலாம், ஒரு 7 to 8 பிளேயர்ஸ் தான் வந்து வருவாங்க. இன்னும் சில நாள் அதை விட கம்மியாக கூட வரும். ஆனால் அதெல்லாம் ரொம்ப ரேராக தான் வந்து நடக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம 7 பிளேயருக்கு மேலே வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருவோம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது வந்து தெரியும். இப்போ நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ சிம்ரன் ஹெட்மயர், பிரியன் சாரியா, ஹர்ஷ்தீப் சிங், யஷ்வேந்திர சாகல் இவங்களெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதாச்சும் ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம். நீங்கள் இந்த மேட்ச்சுக்கு வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணுங்கிறாங்க டெலகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதுவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். புதுசாக வந்து சேனலை வீடியோ பார்க்குறவங்க மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.